ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். பெல் பட்டன். சீமான் விஜயலட்சுமி அவங்கள பத்தி தான் நம்ம ஓப்பன் டாக் பண்ண போறோம். நிறைய பேர் என்கிட்டயே வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன சீமானுக்கு நீ வந்து சொம்படிக்கிறியே, சீமானுக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்க. சீமானுக்கெல்லாம் ஒன்றும் முட்டு கொடுக்கலடா கண்ணுகளா. ஒரு நல்ல திட்டங்களை யாரு சொன்னாலும் நம்ம முட்டும் கொடுக்கலாம், கட்டும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? நீங்க சொல்ற, நான் சொல்ற மாதிரி இந்த தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் விவசாயத்தை மேம்படுத்துறதையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு இன்னைக்கு திமுக சொன்னாலும் நம்ம வந்து ஐயா சூப்பர், தூக்குவோம், தாங்குவோம், தூணாக நின்று தாங்கலாம். பிஜேபி சொன்னாலும் தூணாக நின்று தாங்கலாம். அதிமுக சொன்னாலும் தூணாக நின்று தாங்கலாம். எவனாவது சொல்லணும்ல, சொல்ல மாட்டீங்களா? இலவசத்தை கொடுக்கறது தேவையில்லை. 1000 ரூபாவை கொடுத்துட்டு பிச்சையை போட்டுட்டு 5000 கோடி ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஒரு கட்சியில எல்லா ஆட்சியிலும் சொல்றேன். 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு 5000 கோடி ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க பிச்சைக்காரத்தனமா அந்த 1000 ரூபாய்க்கு ஓடுறாங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத நிலைமையிலேடா இருக்கீங்க. கருமம்டா சாமி. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவான். ஸோ இப்படி நல்ல திட்டங்களை யாரு சொன்னாலும் நாம் தூணாக நின்று தாங்கலாம். தூணாக நின்று தாங்குவதை தான் முட்டு கொடுப்பது என்று சொல்கிறார்கள். ஓகே, டன்னு. இப்போ அப்படி நான் இந்த விஷயங்களை பேசும்போது, இந்த கட்சி இது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல சிலர் கேட்க கேள்வி, இவ்வளவு சொல்றியே, அவரு வந்து அவருக்கும் விஜயலட்சுமியும் இது, விஜயலட்சுமியை பத்தி நீ எதாவது சொல்ல மாட்டீங்க, அப்படி விஜயலட்சுமி அவர் இது பண்ணிட்டாரா அப்படின்னு அளந்து நிறைய அப்படி தள்ளுறாங்க. ஓகேடா? இன்னைக்கு நம்ம மத்தியில எத்தனையோ ஆக்டர்ஸ் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க, எம்பி ஆயிருக்காங்க, சிஎம் ஆயிருக்காங்க, வேற வேற லெவலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்குமே பெரிய பெரிய கட்சிகளையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல இல்லாத கிசு கிசுவா சீமான் மீது இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். ஒரு ஆக்டரா இருக்கிற மேல பல பெண்களுக்கு மேல கிசு கிசு இருக்குது. ஆனா இவராது பரவாயில்ல, ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு லவ் பண்ணி ஒரு டைம் அவங்க இருந்திருக்காங்க. ஓப்பனா சொல்லுவோமே, ஓப்பனா பேசுவோம். ஏன் அங்க எல்லாருக்குமே வந்து உத்தம புத்திரனா அப்படிலாம் கிடையாது. அவரையும் நான் வந்து அப்படிதான் இருந்திருப்பாரு, அந்த தொடர்பே கிடையாது அவரும் சொல்லல, நானும் சொல்லல. ஒரு டைம் காதலிச்சிருப்பாங்க, லவ் இருந்திருக்கும், லவ் அஃபெக்ஷன். அந்த போட்ட போட்டோல எதுலையுமே பாலியல் வன்கொடுமை செய்யப்படலையே, பாலியல் வன்புணர்வு செய்யப்படலையே. ஆசையா தானே கேட்க விட்டுறீங்க, ஆசையா தானே லவ் பண்ணீங்க. லவ் பண்ணோம், எல்லாம் இருந்தோம், நல்லபடியா இருந்தோம். அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம். உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வரல, நாங்க பிரிஞ்சிட்டோம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்துச்சு. கணவன் மனைவி லைஃப் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, லிவிங் டுகெதர்ல. அப்புறம் அவங்களுக்குள்ள செட் ஆகல, பிரிஞ்சிட்டாங்க. இது வந்து அந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாவோ, இல்ல அந்த பொண்ணு வந்து அறிவில்லாத பொண்ணோ கிடையாது, மெச்சூர்டு பொண்ணு. தெரிஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் ஒரு ஆணு கூட போறாங்க. எல்லாம் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு பிடிக்கலன்னு பிரிஞ்சுட்டோம். ஓகேடா? இப்போ ஒருவேளை அந்த பொண்ணு வந்து நல்ல லெவல்ல சம்பாதிச்சு எடுத்து இருக்குன்னா இவனை வந்து மறுபடியும் தேடவே செய்யாது. அட் த சேம் டைம் இன்னொன்னு, இந்த பையனும் பொண்ணு பிரிஞ்சுட்டாங்களா, அந்த பையனுக்கு மறுபடியும் ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணமாக நேரத்தில் இந்த பொண்ணு வரவே இல்லை. நீ என்ன இது பண்ணிட்டே அது பண்ணிட்டேன்னு வரவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு நாளாகி வயசாகியும் போச்சு. அந்த பையனுக்கு ஒரு பையன் பிறந்து அவனுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. இப்ப வந்து பக் 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 பல்லு கூட விழுந்துருக்கும். பக் பக் கணக்கும் அவனுக்கும் அப்படின்னு சொல்றது வந்து கேவலமா இருக்குது. சீரியஸா இத வந்து கோர்ட் வந்து எடுத்து விசாரிக்கிறது அதை விட கேவலமா இருக்குது. இம்மா நீயும் அவர் கூட சுயநினைவோட தானே போன. ஆமா, நான் 7 முறை கருக்கலைப்பு பண்ணேன். சுயநினைவோட நீ தானே கருக்கலைச்ச. ஆமா. அப்புறம் கல்யாணம் ஆகும்போது நீ தடுக்கலையே, தடுக்கல. இப்ப திடீர்னு வந்து என்னத்துக்கு? அது இடையில 50,000 ரூபாய் போட்டாங்க. இது அப்ப பைசா வாங்குறதுக்காக இப்ப வந்திருக்கியா? காசு வச்சு நான் வந்து அவங்க கூட இருந்தேன்னு சொல்லி போர்ஜரி பண்றியா? பணம் புடுங்க பாக்குறியா? அப்படின்னு தான் கேள்விகள் கேட்கப்படணும். ஆனா நம்ம கேட்போமானா? கேட்கவே மாட்டோம். ஓகே, இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு சாதாரண விஷயம் தான். ஓகே, ஒரு பொண்ணை வன்புணர்வு பண்ணா தவறான விஷயம், தலை வெட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரு பொண்ணை ஏமாத்தினா தலை வெட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் பிடிக்கலங்க போது அவங்க பிரியறங்கிற போது இது சாதாரண விஷயம் தான். இத அரசு சட்டமே ஏத்துக்கணும், அரசு சட்டமே ஏத்துருக்கு. அதை விட்டுட்டு புதுசா இன்னைக்கு பணம் வேணுங்கிறதுக்காகவும் அடுத்தவங்களுடைய தூண்டுதலுக்காகவும் செய்யறாங்கிறது ஓப்பனா தெரியுது. யாருக்காவது தெரியாம இருக்குதா? எல்லாருக்குமே தெரியுது ஓப்பனாவே. இது வந்து பணம் புடுங்கிறதுக்காக ஒரு விஷயம். ஓகே, இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஒரு பையன் பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு எங்க போனீங்க? அப்பப்போ தேர்தல் வர்ற நேரத்துல மட்டும் புச்சுக்கு புச்சுக்குன்னு சாடுறது. ஒருவேளை அந்த பொண்ணு நல்ல சம்பாதிச்சு வேற லெவல்ல இருந்துச்சுன்னு வச்சிருக்காங்களா, இங்க வந்து எனக்கு பைசா தான் கேட்காது. அது நான் பெரிய ஆள்ற, நான் பெரிய ஹீரோயின் ஆயிட்டேன்னா அது பாட்டு போயிட்டே இருந்திருக்கும். இங்க என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்லாம அவ்வளவு அவுட்டு.
அப்ப காசு கொடுங்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம்? இன்னொரு வழி விட்டு தள்ளுங்க இருந்துச்சு. இது வந்து ஒரு 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 அரசியல்வாதிக்கு வந்து ஒரு பெண்ணுடைய பிரச்சனை வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும்னா பெரும் பெரும் தலைவர்கள் இருந்திருக்காங்க. பெரும் பெரும் தலைவர்கள் 75 80 வயசுல 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. ஒண்ணுக்கு 3 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க நம்ம ஊர்ல. என்னால கல்யாணம் பண்ண முடியாது. சட்டம் அதுக்கு ஒத்துக்குமா? 3 பேரை கல்யாணம் பண்ண சட்டம் ஒத்துக்குமா? ஒத்துக்குமா வேணாம்? லாயர் எங்க லாயர் இருக்காரு. 3 பேரை ஒருத்தன் கல்யாணம் பண்ணலாமா? அப்ப 3 பேரை கல்யாணம் பண்ணவன தூக்குல போடணுமா? எப்படி என்ன பண்ணுவாங்க? அது என்ன சட்டம்? வாங்க 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 வாங்க. இவரு எங்களுடைய லாயர், ஓகேவா? எங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாரு. என்னுடைய அருமை தம்பி லாயர், பார் கவுன்சில்ல இருக்கிறாரு, நாகர்கோயில்ல இருக்காரு. ஏதாவது வேணா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. 3 பேரை ஒருத்தன் கல்யாணம் பண்றான். எல்லாருக்கும் தெரிய மாதிரி வெளிப்படையா தான் வாழ்றான். இது சட்டப்படி குற்றமா? எப்படி? முஸ்லீமா இருந்தா குற்றம் இல்ல, இந்து தான். இந்துவா இருந்தா பைகமி குற்றம். அந்த அடுத்து பண்ண 2 மேரேஜும் இன்வேலிடு. அப்ப அதை வந்து சட்டம் ஏத்துக்காதுன்னா அதுக்கு ஏதாவது அரெஸ்டிங் ஏதாவது உண்டா? இல்ல அவங்க சேர்ந்து வாழ்றாங்கன்னு விட்டுருவாங்களா? எப்படி சொல்ல, அது அடல்ட்ரி முந்தி இருந்துச்சு, அது வந்து சட்டவிரோதமானது. அது அடல்ட்ரி தூக்கிட்டாங்க. ஓகே. அதனால இப்போ மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணாங்கன்னா, இந்துவா இருந்து பண்ணாங்கன்னா, மேரேஜ் பண்ணாங்கல்ல, அவங்க அதை ஒரு கிரவுண்டா வச்சு உங்களை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்ப கேட்க, அந்த 3 பேருமே ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு நிறைய பணம்லாம் அவர் வச்சிருக்காரு, நாங்க 3 பேரும் சேர்ந்தே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே நார்மலைஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அதை நம்ம சட்டப்படி குற்றம்னு இருந்துச்சு, உலகம் அதை குற்றமா பாக்குமா? எப்படி பாக்கும்? ஆனா அதை மட்டும் ஒருத்தர் தலைவா தலைவா எங்க தலைவா அப்படிதான் கொண்டாடுவாங்க. இங்க ஒருத்தர் லவ் பண்ணி அந்த லைஃப் வந்து பிரிஞ்சு போச்சு. இப்ப அவன் ஒரு பொண்டாட்டியே தான் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைதான் பெற்று சந்தோஷமா அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ வந்து ஒருத்தி குறை சொல்லுவோம், இதை மட்டும் விஜயலட்சுமி கூட நீ அப்படி இருந்தடா, இங்க 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கைட்டு இருக்க கதை மட்டும் ஒருத்தரும் கேட்க மாட்டான். சரியாக பேசினீங்கன்னா கரெக்ட். ஓகே ஓகே, நீங்க போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். நன்றி. ஓகேவா? சரி, இதை விடுங்க. ஒரு ஆக்டர்னு நம்ம எடுத்துப்போம். ஆக்டர்ஸ் இன்னைக்கு வந்து கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் வந்து சிஎம் ஆயிருக்காங்க, எம்எல்ஏ ஆயிருக்காங்க, எம்பி ஆயிருக்காங்க. அவங்களுக்கு பல பெண்களுடைய தொடர்பு இருக்குதுன்னு கிசுகிசுகள் வருது. கிசுகிசுகள் வராத ஏதாவது நடிகர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களை பத்தி நம்ம பேசுவோம்னா பேச மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா? வெள்ளக்காரனுக்கு ஐயா என் முதுகில ஏறுந்து போய் அடிமையா குனிஞ்ச அடிமை வம்சத்து மக்கள் தான் நம்ம. சீரியஸா, வெள்ளக்காரன் நம்மள வந்த உடனே வந்து உன்னை ஆட்சி புரியண்டான்னு ஒன்னும் ஆட்சி புரியல. அவன் வெள்ளையா இருக்கான், பார்க்க பவுசா இருக்கான்னு நம்ம தான் கொண்டு தலையை கொடுத்தோம், உங்களுக்கு நான் சேவகம் செய்யறேன்னு. வெள்ளக்காரன் ஆண்டா வெறும் கொஞ்சோண்டு படை வீரர்கள் தான் கொண்டு வந்தான். ஆனா லட்சக்கணக்கான மக்களை எப்படி ஆண்டான்னா நம்ம மக்களை வச்சுதான் நம்மளே அடிமைப்படுத்தினான். அதுக்கு அடிமை தலையை கொண்டு கொடுத்ததே நம்ம மக்கள் தான். அதே மாதிரி மோகம் பிடிச்சவங்க இவங்க. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு சினிமாவில் நடிச்சு ஓகே பிரபலம் ஆயிட்டாருன்னா அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அது பெருசா இருக்காது. அவன் வந்து அங்க ஹீரோயிசம் பண்ணா, இங்க வந்து ஹீரோயிசமா பேசினா மட்டும் போதும், தலைவான் கொண்டாடுவாங்க. இவங்களை மாத்தவே முடியாது. இந்த அடிமை வம்சத்து மக்களை மாத்தவே முடியாது. அதனால பேமாயிட்டு கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, எம்எல்ஏ எம்பி இருந்தாலும் சரி, நீங்க ஜெயிப்பீங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை, உறுதி. நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். வெற்றிக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், அந்த ஃபேம் போதும். இந்த கொள்கையோ, நான் நல்லது செய்யணும் இல்ல, எனக்கு என்னைய பார்க்காதீங்க, என் கொள்கையை பாருங்க, நம்மள்ட்ட இருக்க மக்களை பாருங்க, நம்மளுடைய சமுதாயத்தை நல்லதா கொண்டு போவோம், நம்ம தமிழ் மொழியை வளர்ப்போம், இப்படி எல்லாம் பேசினா வந்துட்டான் பூமரு. இதே இது படத்துல 2 டான்ஸை போட்டு நாளைக்கு நானே, நமக்கு ப்ராஜெக்ட் போயிட்டு நாளைக்கு நானே ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு 5-6 படம்லாம் போயிட்டு நல்லா ஹிட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நானே ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் இருந்தா ஈஸியா ஜெயிச்சிருவேன். இன்னைக்கு நான் வந்து நல்ல விஷயங்களை பேசணும்னா என்னைய ஒரு பேர் கண்டுக்க மாட்டான். இன்னைக்கு நான் பேசுற வீடியோஸ்ல நிறைய விஷயம், எல்லா வீடியோஸும் போறது இல்ல. ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ரொம்ப ஒன்றும் போறது இல்ல. என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் நல்லா போகுது. ஓகே, நான் வந்து இப்போ ஒரு படம் நடிச்சுட்டு வந்து ஒரு மொக்க வீடியோ போட்டா கூட லட்சக்கணக்கில் போகும். இதுதான் எழுதப்படாத விதியா இருக்கிறது. இதுதான் நம்ம நாட்டு மக்களின் முட்டாள்தனமாகவும் இருக்கிறது. அதனால இதை மாற்ற முடியாது. ஓகே, அது அந்த விஜயலட்சுமி கேஸை போட்டு விஜயலட்சுமி சீமான்னு ரொம்ப கூவிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கூவணும்னா கூவ வேண்டிய ஆட்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஓகே, இந்த கேஸ் இப்போ முடிஞ்சிச்சு. நேற்று பிரஸ் மீட் அவர் போய் அட்டன் பண்ணியிருக்கிறாரு, விசாரணை முடிஞ்சு. மறுபடியும் அந்த அம்மாவுக்கு பைசா தேவைன்னா அந்த அம்மா வரும், செய்யும். இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதுல நம்ம குறை சொல்ல வேண்டியது அந்த பெண்மணியை தவிர. பெண்மணி ஒன்றும் ஒரு 17-14 வயசு குழந்தை இல்லை, அடல்ட் இல்லத்துக்கு உள்ள போடுறது. ஓகே, அதனால அந்த பெண்மணிகளை தான் நம்ம குறை சொல்ல. இதுல குறை சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. அது மாதிரி என்ன சொல்றது, டீசெண்டா பிரிஞ்சிருக்காங்க. அதுல இது பண்ற. இப்ப அந்த பொண்ணை வந்து இவன் கொடுமைப்படுத்தினா எதா பண்ணா நம்மளே கேட்கலாம், அப்படி இல்லை. இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு கேஸே கிடையாது என்னை பொறுத்தவரை. என்ன வேணா நீ என்ன சொல்ற?
விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு கேஸே கிடையாது. இதை ஒரு பிரபலமாக்கி வா எப்பா ஒரு கொள்கையை பத்தி பேசுறான்பா அதே மனுஷன், மலையில சொட்ட வந்து பேசுறான்பா அந்த மனுஷன், அதை வந்து நம்ம பிரபலமா பேச மாட்டோம். எத்தனையோ போராட்டங்கள்ல போய் கலந்துக்கிறோம், அதை பெருசா பேச மாட்டோம். ஆனா விஜயலட்சுமி நம்ம திரிசா கூட பெங்களூர், மும்பை, கோவான்னு சுத்தினா அதை பெருசா பேச மாட்டோம். ஆனா அப்படின்னு பேசுவோம். சரி, ஓகே. இதுல வந்து சீமானுக்கு முட்டு கொடுக்கறதுக்காகவோ இல்ல இதுக்காகவோ பேசல. உலகத்துல பேசப்பட வேண்டிய விஷயமும் தீர்க்கப்பட வேண்டிய வழக்குகளும் நிறைய இருக்குது. இப்ப இந்த விஜயலட்சுமி வழக்குக்காகவும் இந்த சம்மன் கிழிச்ச வழக்குக்காகவும் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது பார்க்கும்போது கேவலமான அரசியலா இருக்கு. நான் அதை தான் யோசிக்கிறேன். எனக்கு நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சொல்லல. ஏன்னா நம்ம இதே தமிழ்நாட்டுல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு நீதி கிடைக்காம இருக்காங்களான்னா இருக்காங்க. இன்னுமே வந்து நமக்கு பெண் குழந்தைகளை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அதுல ஜாலியா சுத்திட்டு இருக்காங்கன்னா இருக்காங்க. கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, எக்கச்சக்கமா புழங்கிக்கிட்டு இருக்கு. எங்க இருந்து வருதுன்னு தெரியாமலா இருக்கும், தெரியும். அதை பிடிக்க முடியாமலா இருக்கும், பிடிக்க முடியும். ஏன் முடிக்கப்படல? முடிக்க மாட்டோம். இந்த மாதிரி களவுகள் இருக்கு. வெட்டு கொலை பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்புறம் படிப்புன்னு சொல்ல போனா டிசிப்ளின் சுத்தமா இல்ல பசங்களுக்கு. என்னதையோ படிக்கிறாங்க, ஏதோ போறாங்க, இப்படிதான் இருக்குது. எல்லா ஸ்கூல்லயும் பாக்குறேன் நான், பசங்க சின்ன பசங்க கடுக்கன் போட்டு போறதும் மண்டைய வித்தியாசமா வச்சு டிசிப்ளின்ங்கிறது செத்து போச்சு. இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நம்ம அரசுக்கு இந்த அந்த சட்ட ரீதியான விஷயங்களை வந்து விசாரிச்சு உடனே முடிக்க வேண்டிய தீர்ப்புகள் வழக்குகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் நம்ம பாக்குறோம்னா பாக்குறது இல்ல. முதல்ல பெண்களுக்குன்னு ஒரு சட்டம் ஏற்றினா அதுல தவறு ஆணும் பெண்ணும் சமம்னு பேசுற இதே மக்கள் தானே. இங்க பெண்களுக்கு மட்டும் எதுக்கு சட்டம்னு போடுறீங்க, ஸ்பெஷல் சட்டம்னு? அதனால பாதிக்கப்படுறது அப்பாவி ஆண்களும் சேர்த்துதான். அதுக்காக சீமான் அப்பாவி ஆண்கள்னு சொல்லிட்டாண்டோ அப்படின்னு வராத, பொதுவா சொல்றேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு மோசமான வேலையை செஞ்சிருக்கும், இந்த பையன் மேல பழி போடும். ஆனா சட்டம் அந்த பொண்ணுக்கு சார்பா இருக்கும்போது இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். கடைசியில் இந்த பையனுக்கு நீதி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பையன் அலைஞ்ச அலைச்சல், பட்ட கஷ்டங்கள், பட்ட அவமானங்கள்லாம் எங்க போகும்? அதை நம்ம யாரும் யோசிக்கவே மாட்டோம். ஆணும் பெண்ணும் சமம்னா சமமான நீதி கிடைக்கணும். அதை விட இங்க தீர்க்கப்பட வேண்டிய நீதிகள், கொடுக்கப்பட வேண்டிய நீதிகள் நிறைய இருக்குது. பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு சீமான் விஜயலட்சுமியை தூக்கிட்டு தெரியாதீங்க. அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. அப்படியே முடிக்கப்படலனாலும் நம்ம முடிச்சிட்டு போக வேண்டிய விஷயம் இது. இது பேசப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பேசப்பட்டு நம்ம சமுதாயத்துல நாம வெளிக்கொண்டு வர வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. மீடியாஸுக்கும் இதை தான் சொல்றேன். சமுதாயத்துல நல்லது செய்யறவன், நிறைய நல்ல விஷயங்களை பேசுறவன், இவனெல்லாம் வெளியே கொண்டு வந்து காட்டுங்க. எத்தனையோ டீச்சர்ஸ், நல்ல டீச்சர்ஸ் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்க. கோமாளி டீச்சர்ஸ் சொல்லல, இந்த ஜட்டி போட்டுக்கிட்டு பாடம் எடுக்கிற டீச்சர், இந்த ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டு பாடம் எடுக்கிற டீச்சர்லாம் சொல்லல. டீசெண்டா டீச்சிங், கிளியரான டீச்சிங், ஒரு ப்ரொஃபஷனல்ல இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய படிப்பை வச்சு ஒரு லெவல் ஏறி இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலையில ஏறி இருப்பாங்க, இல்ல கவர்மெண்ட் டீச்சர்ஸா இருப்பாங்க. ஏன்னா படிப்புங்கிறது சும்மா, இன்னைக்கு நானும் கூட ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு எனக்குமே மேக்ஸ் நல்லா தெரியதான் செய்யும். நானும் டிஎன்பிசி எக்ஸாம் இது பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சது எனக்கு தெரியும். ஒரு மேக்ஸ், இந்த மாதிரி மேக்ஸ் இது எப்படி வரும், இலக்கணம் தெரியும், எல்லாமே நம்மளும் படிச்சுக்கிட்டு அந்த ஒரு இலக்கணத்தை வச்சு சில ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் அதை படிச்சு அதுல எக்ஸாம் பாஸ் ஆகி ஒரு லெவல்ல போய் உட்கார்றான் பாரு, அவனுக்கு தான் அந்த அறிவு வந்து முழுசா இருக்கும். உண்டா இல்லையா? டிஎன்பிசி கோச்சிங் எடுக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆளா அப்படின்னா அவனே அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கலாம, ஏன் பாஸ் ஆகல? அப்ப பாஸ் அது எந்த ஒரு டேலண்ட்ல போய் உட்கார்ந்தவன் தானே திறமசாலி. சும்மா சொல்லி கொடுக்குறவன் திறமசாலி இல்லை, யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். ஓகே, படிச்சு அதை வந்து சக்சஸ் பண்றான்ல அவன் தான் திறமசாலி. அப்படி இன்னைக்கு டிஎன்பிசியா இருந்தாலும் சரிதான், எஸ்எஸ்சியா இருந்தாலும் சரிதான், எல்லாத்துலயுமே படிச்சு அதுல வேலையில ஏறி உட்கார்ந்து மறுபடியும் என்னைய போல நிறைய பேர் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குற எத்தனையோ டீச்சர்ஸ் இருக்காங்க. உலகத்துக்கு நல்ல நல்ல போதனைகளை சொல்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியா வீடியோ எடுக்குதா, இன்டர்வியூ எடுக்குதானா? எடுக்க மாட்டேங்குது. நல்ல விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொண்டு பகிருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துல கொட்டி கிடக்கு. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எதை கொண்டு போய் சேர்க்கிறோம்? ஏன்னா இன்னைக்கு இந்த வலைதளம் தான் வந்து பசங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். கெட்ட விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் தான் உருவாகும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். நான் உங்கள் ராஜா பரம்.